வணக்கம். இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்கிற ஒரு 10 பைசா செலவில்லாமல் சாட்டிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு நாம் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும், நம்மளோட இங்கிலீஷை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா இன்னைக்கான வீடியோவில் அந்த மாதிரி ஒரு டூலை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான 7 அருமையான டிப்ஸோட தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் Veronica. Let's learn English with ChatGPT. ChatGPTனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இட்ஸ் அன் artificial intelligence tool, like AI tool nu solranga. So it uses the knowledge of the entire internet, so you can ask anything, literally anything, so it will serve your needs by a single click. Sounds interesting, right? Then keep watching. இப்போ நமக்கு தேவையானது ChatGPT. அதுக்கு வந்து நீங்கள் கூகுளோ இல்லை க்ரோமோ போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஓப்பன் ஏஐன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதை பாருங்கள், லெஃப்ட் சைடில் ட்ரை ChatGPTன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாகினோ சைனப்போ பண்ண சொல்லும். ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இமெயில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ சாட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு தாராளமாக நான் சொல்ல போகிற இப்போ எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நியூ சாட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற டிப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ, ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவீங்களோ, ஒரு டிஸ்கஷன் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹலோ தேர் அப்படின்னு சொன்னோடனே நான் எப்படி உங்களை அசஸ் பண்ணுறது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் அனுப்புது. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி டுடேன்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்படி நாம் கேட்குற கேள்விக்கு அதுவும், அது கேட்குற கேள்விக்கு நம்மளும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளோட கான்வர்சேஷன் அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ எங்களோட கான்வர்சேஷன் நீங்கள் பார்க்கும்போதே, உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும், நானும் இந்த ஏஐயும் எப்படி கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட இந்த ஏஐ உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, கேலி பண்ண போகிறதில்ல, ஏதோ ஒன்று உங்களை சொல்ல போகிறதில்ல. ஸோ இப்படியே பேசி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் சேட் பண்ணும்போதோ இல்லை வாட்ஸ்அப் சேட் பண்ணும்போதோ உங்களுக்கு தன்னை போல் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இதோட எஃபெக்ட், நான் சொல்கிற எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் பட் இது ரொம்ப அதிகமான பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் சொன்ன ஐடியான்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கான்வர்சேஷனை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். சில்லியாக கூட நீங்கள் பேசுங்க, ஹேட் யுவர் ஃபுட்டுன்னு கேளுங்க, ஹவுஸ் த டேன்னு கேளுங்க, அது என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்றாப்பில் உங்களோட கொஷின்ஸை அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட கான்வர்சேஷன் நல்லா அழகாக வரும். ஸோ ரெண்டாவது டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ வேர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு கூட நீங்கள் அந்த ChatGPTயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும் இல்லை அப்படின்னு பார்க்கணுன்னா நிறைய நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். பட் ஆல் இன் ஒன் பிளேஸில் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்னு சொல்கிறேன். அதுக்கு அது ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு நியூ வேர்ட்ஸை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை எனக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அனுப்பும்போது அது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா டெய்லி அது சொல்கிற ஒரு 5 வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளோட வொக்காபுலரி அவ்வளோ அழகாக பில்ட் ஆகும். பாருங்கள், சீரணி, பாண்டர், ரெசிலியன்ட், எக்வஸ்டிக், ப்ரிசர்வரன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேர்ட்ஸ். அதாவது நம்ம இதை பற்றி அதிகமாக பேசாமல், அதாவது தெரியாத வேர்ட்ஸ் கூட இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு, அதுக்கான எக்ஸாம்பிள், அந்த வேர்டோட மீனிங் எல்லாமே இது ஒரே இடத்துல இருக்கும்போது யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் அட் ஒன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே இந்த வேர்டு நீங்கள் இப்போ ஒரு 5 வேர்டு இன்றைக்கி கொடுக்குறாங்க, ChatGPT உங்களுக்கு கொடுக்குதுன்னா அந்த 5 வேர்டையும் அன்றைக்கான டேயில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் மீனிங் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்கும். அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா you will have a different vocabulary than others. ஸோ நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை உங்களையும் அறியாமல் வரும். ஸோ என்னடாப்பா பரவாயில்லையே செம்மையாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. வாங்க நம்ம 3வது டிப்புக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். 3rd பாயிண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அதை தான் கேட்குறேன். நான் ChatGPTயில் வந்து அந்த இதை பாருங்கள், நான் டெக்ஸ்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து என்னோடய மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கேன் வி ஹேஸ் அ கப் ஆஃப் டீன்னு சொல்லி வேணும்னே நான் ஒரு மிஸ்டேக்கை மேக் பண்ணேன். ஆனால் அதுக்கு பாருங்கள் அழகாக கொடுத்துருக்கு. கேன் வி ஹேவ் அ கப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்தது. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து ரெஸ்யூமே வந்து டைப் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதாவது டெக்ஸ்ட் அனுப்புகிறீங்க, ஏதாவது ரைட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த சென்டென்ஸை அந்த பேராகிராஃப்ஸ் அப்படியே வந்து இதில் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண சொன்னீங்கன்னா அது பக்காவாக உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் டிப்புன்னு சொல்வேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு டிப்பை தான் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸை வந்து கேட்கலாம். நம்ம வந்து இப்போ யூஸ்வலாக என்ன டிப்ஸ் வேணாலும் கேட்கலாம். பட் ஆனால் நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கான வீடியோங்கிறனால நான் 5 டிப்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஈஸியாக கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 பாயிண்ட்ஸை வந்து அழகாக கொடுத்துருச்சு. ஸோ ப்ராக்டிஸ், பில்டிங் வொக்காபுலரி, கம்யூனிகேட், ஸ்பீக் அண்ட் ரீட் அண்ட் லிசன் சொல்லிட்டு நம்ம என்ன தேவையோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்ன தேவையோ ஒரு டீச்சர் இருந்தால் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அது மாதிரி பக்காவாக நச்சுன்னு 5 பாயிண்ட்ஸை வந்து சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ப்ளஸ் வந்து எகைன் நீங்கள் ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதோட டெக்ஸ்டே நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டும் கூட ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ கான்வர்சேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கறதுக்காக வந்து நான் வந்து கேள்வி கேட்டேன். குட் யூ ஆஸ்க் மீ எனி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ தட் ஐ கேன் லேர்ன் அப்படின்னு சொல்லி நியூ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லினோடனே வாட் இஸ் அ ஃபேவரட் திங் அபவுட் லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு என்னோடய மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்ததோ அதை வந்து டைப் பண்ணும்போது அதுக்கு அவங்க வந்து பதில் அனுப்புனாங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் அனுப்ப வந்து உங்களுக்கு வந்து பதில் அனுப்ப. ஸோ வந்து ரீட், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், இதில் வந்து ரீடிங் வந்துடும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், வொக்காபுலரி வந்துடும், ஸோ ரிப்ளைங்க்கும் கூட வந்துடும். ஸோ எவ்வளோ அருமையான ஒரு டிப் இல்லை பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏஐ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும் மாதிரியாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா could you share the top 10 English sentences வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டேன். எஸ்பெஷலி வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறப்ப வந்து நம்ம என்னென்ன இங்கிலீஷ் எல்லாம் பேசலாம், சென்டென்சஸ் எல்லாம் பேசலான்னு கேட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், how was it going, வாட்ஸ்அப் and hang out later, I can't believe what happened yesterday சொல்லிட்டு ஏகப்பட்ட சென்டென்ஸ் வந்து வந்திருக்கு. ஒரு 10 சென்டென்ஸ் ரியலி ஒரு மீட்டப் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது நம்ம என்ன பேசுவோமோ அதை அப்படியே கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு திரும்ப அதை வந்து ரீட் அலோடு மாதிரி வந்து டாக் அலோடு வந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா சென்டென்சஸும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பேச வந்துடும். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு 21 டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்குங்கிறது ரொம்ப, ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி ஒரு விஷயத்தை நம்ம பழகிறோம் அப்படின்னா 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாகவே ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we can play a game with ChatGPT. எஸ்ஸுங்க, ஒரு குவிஸ் கேம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஒன்று கேட்க அது ஒன்று பதில் அனுப்ப வேறு மாதிரி ஒரு ஆக்சுவலி புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை நான் ஆன்சர் பண்ணட்டுமான்னு கேட்டப்போ ஐ வுட் லைக் டு ஆன்சர்னு சொன்னேன். ஸோ வந்து ஆப்வியஸ்லி வந்து அதுக்கு வந்து நிறைய கொஷின் கடன்னு ஒரு நிறைய கொஷின் ஆகிடுச்சு. நான் வந்து ஜென்ரேட்டை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஊப்ஸ் 1 by 1 ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே ஸோ ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிவிட்டு ஒரு கொஷினாக வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. மோஸ்ட்லி வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், இதை கரெக்ட் பண்ணி கொடுங்க, இல்லை வந்து திஸ் ஆர் தட்டுன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்தது. மேக் இட் சிம்பிள். ஏன்னா நம்ம டைப் பண்ணுறத வச்சு நம்மளோட நாலேஜ் என்னவாக இருக்கும், நம்ம பிகினராக இன்டர்மீடியேட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது பதில் நமக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளோட லெவலை புரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்கும்போது அகைன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் அ லெக்குன்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலி வந்து யூஎஸில் அப்ராட்ஸில் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறப்போ சொல்லுவோம் இல்லை, கங்க்ராச்சுலேஷன், பெஸ்ட் விசஸ், குட் லக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக வெளிநாட்டிலலாம் வந்து பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு அப்படியே டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னால் பண்ண முடியல, ஐ ஃபீல் டயர்ட்னு சொல்லி அனுப்பிச்சோடனே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லும்போது இ ஃபீல் லைக்கில் நம்ம வந்து சாட் வித் ரியல் பர்சனுங்கிற மாதிரியே இருந்துச்சு.
ஸோ நீங்களும் ஒரு தடவை பண்ணி பார்க்கும்போது தான் இதோட எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராமர், அதாவது நம்ம கிராமர் ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து கிராமட்டிக்கலாக பேசவும் கிராமட்டிக்கலாக எழுதவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு கிராமரை வந்து எனக்கு சென்டென்சஸ் வந்து கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரியும் அப்போ பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் சென்டென்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஆனால் அகெயின் நான் 1 by 1 ப்ளீஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, யூ ஹேவ் ரீச்ட் அவர் லிமிட் ஆஃப் மெசேஜ்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ வந்து ஒரு 1 ஹவருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். எகெயின் நீங்கள் வந்து 1 ஹவர் கழித்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா, ஒரு டெய்லி யூசேஜ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் வந்து ஏதாவது எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து குட்டி பாஸ் மீ த சால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கொண்டு வா அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போதே. ஸோ அது மாதிரி வந்து டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம். கேட்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சென்டென்ஸ் வந்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அதையும் அந்த சென்டென்ஸை பர்டிகுலர் சென்டென்ஸை வந்து நீங்கள் அந்த டேயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ சென்டென்சஸ் வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த பேராகிராஃபோட லெஃப்ட் சைடில் பிளாக் கலரில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன சாட்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி கூட நம்ம என்ன சாட் பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ChatGPT வச்சு நம்மளோட இங்கிலீஷை எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், நாம் நம்மளோட இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிற குட்டி குட்டி டிப்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோட ஒரு பங்கு தான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட அறிவுத்திறனுக்கு வந்து நீங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ChatGPT வச்சு கற்றுக்கலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் லேர்னிங்க்கு மட்டும் இல்லை, எந்த மாதிரி லேர்னிங்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஃப் யூ ஹேவ் any questions or queries, please comment in the comment section. I will try to answer all your queries and comments. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.